இதுவரை காலமான இலங்கையினுடைய இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு தருணத்தை நாங்கள் இந்த 2026ஆம் ஆண்டு ஆரம்பிக்கின்ற இந்த பிப்ரவரி மாதத்திலேயே எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. இலங்கையினுடைய புதிய கணக்காய்வாளர் நாயகமாக ஆடிட்டர் ஜெனரலாக இலங்கையினுடைய பெண் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்றது மிக மிக முக்கியமான ஒரு தகவலாக கருதப்படுகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே ஏற்கனவே இருந்த கணக்காய்வாளர் நாயகம் தன்னுடைய பதவிக்காலம் முடிவடைந்ததற்கு பின்னர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட பல்வேறு தரப்பட்ட கட்டங்களாக கணக்காய்வாளர் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அது எல்லாத்தையுமே இலங்கை அரசியல் யாப்பின் அடிப்படையில் மறுதளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது திருமதி ஜெனரத்ன என்பவர் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்ற கணக்காய்வாளர் நாயகமாக உண்மையாக கணக்காய்வு நாயகத்தினை ஜனாதிபதியினுடைய பரிந்துரை இலங்கையினுடைய அரசியலமைப்பு பேரவை அங்கீகரிக்க வேண்டும். அவ்வாறு அங்கீகரிக்கின்ற போதுதான் அரசியலமைப்பு பேரவையுடைய அங்கீகாரத்தை பெற்றால்தான் அவர் கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்கப்பட முடியும். ஆகவே இதற்கான தாமதம் 2025ஆம் ஆண்டிலிருந்து ஏறத்தாழ ஒரு வருடங்கள் அல்லது 10 மாதங்களாக தாமதம் இடம்பெற்றிருந்தது. இதற்கு முன்னராக இவருடைய பெயர் பதில் கணக்காய்வாளர் நியமிப்பதற்கான சந்தர்ப்பம் இருந்த போதும் பல்வேறுபட்ட வழக்குகள் விசாரணைகள் காணப்பட்டதன் காரணமாக அதை அங்கீகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து பின்னர் தற்பொழுது புதிய கணக்காய்வாளர் நாயகமாக இலங்கையினுடைய பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தருணம். வரலாற்றில் முதல் முறையாக பெண் ஒருவர் இலங்கையுடைய கணக்காய்வாளர் திணைக்களத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இலங்கையுடைய கணக்காய்வு திணைக்களத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தினுடைய அனைத்து நிறுவனங்கள், திணைக்களங்கள், கம்பெனிகள், கூட்டு ஸ்தாபனங்கள், கூட்டுறவு திணைக்களங்கள் என்பவற்றினுடைய கணக்காய்வுகளை மேற்கொள்வதும் பாராளுமன்றத்தில் காணப்படுகின்ற கோப் குழு ஆகிய குழுக்களுக்கான தேவையான கணக்காய்வு அறிக்கைகளை வழங்குவதையும் பிரதானமான வேலையாக கொண்டிருக்கின்ற இந்த அதி உயர் பதவியானது கணக்காய்வாளர் நாயகம் பதவியானது தற்பொழுது இலங்கையிலேயே முதலாக பெண் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவர் இலங்கை கணக்காய்வாளர் திணைக்களத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்டது 2023ஆம் ஆண்டாக கருதப்படுகிறது. அன்றைய தினம்தான் அந்த ஆண்டுதான் இவர் கணக்காய்வாளர் திணைக்களத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார். எனினும் இவர் ஏற்கனவே பல்வேறுபட்ட அரச திணைக்களங்கள், மிக முக்கியமான அரச திணைக்களங்களில் பணியாற்றிய மிகவும் திறமையான ஒரு பெண்மணியாக கருதப்படுகிறார். அதிலும் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியது இலங்கையுடைய வருமான வரி திணைக்களம் IRD என்று சொல்லப்படுகிறது, இலன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி சுங்க திணைக்களம் சொல்லப்படுற கஸ்டம் டிபார்ட்மெண்ட், அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் BOC பேங்க், சென்ட்ரல் பேங்க், இதே போன்று ஏனைய பல்வேறுபட்ட அரச நிர்வாக திணைக்களங்களையும் கூட்டு ஸ்தாபனங்களையும் கம்பெனிகளையும் வேலை செய்த மிகவும் அனுபவசாலியாக மிகவும் பிரசித்தமான அரச திணைக்களங்கள், கூட்டு ஸ்தாபனங்கள், நிர்வாக கட்டமைப்பு தொடர்பாக சிறந்த அனுபவத்தை கொண்ட ஒரு பெண்மணியாக இவர் கருதப்படுகிறார். எங்களுக்கு தெரியும், அண்மையில் இலங்கையினுடைய 2வது பெண் பிரதமர் கரணி அமரசூரிய அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து இலங்கையினுடைய உயர் நீதிமன்ற நீதியரசராக ஏற்கனவே அடிப்படையில் இலங்கையினுடைய உயர்நீதிமன்ற நீதி அரசராக ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு கால பகுதிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சனுடைய ஜனாதிபதியாக இருந்த காலகட்டங்களில் முதலாக பெண் உயர்நீதிமன்ற நீதியரசர் நியமிக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது அதற்கு பின்னான கால பகுதியில் 2வது பெண் பிரதமர் பதவியேற்றிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்பொழுது இலங்கையுடைய அதி உயர் பதவிகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற கணக்காய்வாளர் நாயகமாக தற்பொழுது இந்த பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பது வரலாற்றில் மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு விடயமாக, வரலாற்றில் எடுத்து கூறக்கூடிய ஒரு விடயமாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் குறித்த பெண்மணியானவர் இந்த பதவிக்கு மிகவும் பொருத்தமானவராகவே கருதப்படுகிறார். ஏனென்று சொன்னால் இவர் பல்வேறுபட்ட அரச நிர்வாக கட்டமைப்புகளையும் நிர்வாக திணைக்களங்களையும் வேலை செய்த அனுபவம் ஆற்றலும் உடையவராக காணப்படுகிறார். மிக முக்கியமாக இலன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், வருமான வரி திணைக்களத்தினுடைய இலங்கை அரசினுடைய வருமான வரி திணைக்களங்கள், சுங்க திணைக்களங்கள், மத்திய வங்கி, அதே மாதிரி மக்கள் வங்கி, இவ்வாறான இலங்கை வங்கி, இவ்வாறான பல்வேறுபட்ட வணிக, காப்புறுதி, கூட்டு ஸ்தாபனங்கள், சுங்கம், வரி, அறவீடு, இவ்வாறான பல்வேறுபட்ட துறைகளில் அரச திணைக்களங்களிலும் அரச நிர்வாக கட்டமைப்பை நன்கு அறிந்த ஒரு நபராக இவர் கருதப்படுகிறார். ஆகவே
கணக்காய்வாளர் திணைக்களத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிக முக்கியமாக தற்பொழுது கடந்த அரசாங்கங்களுடைய ஊழல்கள் அதே போன்று கடந்த அரசாங்கங்கள் செய்திருந்த பல்வேறுபட்ட குளறுபடிகளை விசாரணை செய்வதில் கணக்காய்வாளர் திணைக்களத்துக்கும் அதிக பங்களிப்பு உண்டு. அந்த பங்களிப்புகளுக்கு அமைய அந்த பங்களிப்பை சிறப்பாக இடம்பெறுவதற்கு கணக்காய்வாளர் திணைக்களத்தினுடைய இந்த கணக்காய்வு அறிக்கைகள் மிக முக்கியமானவை. இவர் அரச நிறுவனங்களுடைய கணக்காய்வுகளுடைய இறுதி தீர்மானங்களை இறுதி கையொப்பமிடுகின்ற உத்தியோகபூர்வமான நிறைவேற்று அதிகாரம் கொண்ட நபராக கருதப்படுகிறார். ஆக இவருடைய இந்த நியமனமானது மிகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு மாற்றம். எதிர்வருகின்ற காலப்பகுதிகளில் பல்வேறுபட்ட அரச நிறுவனங்களுடைய கடந்த கால கணக்காய்வு அறிக்கைகளுடைய விடயங்கள் கணக்காய்வு அறிக்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு கணக்காய்வு நடவடிக்கைகள் போது ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை கண்டறிவதற்கும் அதை மறுசீரமைத்து மேலும் அக்கவுண்டிங்கை ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இவருடைய நடவடிக்கைகள் மேலும் உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி நம்பப்படுகிறது. அந்த அடிப்படையில் புதிதாக கணக்காய்வாளராக நியமிக்கப்பட்டிருந்த இலங்கையினுடைய முதலாவது பெண் கணக்காய்வாளருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். தொடர்ந்து இன்னும் ஒரு புதிய விடயத்தில் சந்திக்கலாம். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி.